ஒரே வருஷத்துல கிட்டத்தட்ட 12 படங்கள் அடுத்தடுத்து நடிச்ச நடிகை தன்னுடைய 19வது வயசுலயே காலமானதுதான் மிகப்பெரிய சோகம். யார் இந்த நடிகை? எதனால அவங்களுடைய இறப்பு நடந்துச்சு அப்படிங்கிறத த்ரோபேக் தர்ஸ்டேல பார்க்கலாம். தன்னுடைய 14வது வயசுலேயே மாடலிங் துறையில நுழைஞ்சு அதுல பிரபலமாகி சினிமாக்குள்ள நுழைஞ்சவங்க தான் நடிகை திவ்யா பாரதி. 1990ல இவங்க நடிப்புல நிலா பெண்ணே அப்படிங்கிற படம் தமிழ்ல ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பாலிவுட், தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லாங்குவேஜ்ல படங்கள் வந்து பண்ணினாங்க. ஆனா 1993ல இவங்க வீட்ல இருந்தபோது வீட்டு பால்கனியிலிருந்து தவறி விழுந்து இறந்தாங்க அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாச்சு. ஆனா இவங்களுடைய இறப்புக்கு இதுதான் காரணமா அப்படிங்கிற மர்மம் வந்து இன்னுமே விலகல. இவங்க இறக்கறதுக்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி தான் திருமணமும் ஆச்சு. அதனால இவங்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் பத்தின ஒரு காசிப்பும் வந்து இப்ப வரைக்குமே தமிழ் சினிமாவுல உலா வந்துகிட்டு தான் இருக்கு. ஒரே வருஷத்துல கிட்டத்தட்ட 12 படங்கள் அப்படிங்கிற திவ்ய பாரதியுடைய இந்த சாதனைய இதுவரைக்கும் எந்த ஹீரோயினும் பிரேக் பண்ணல அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான தகவல்.